அஸ்ஸலாமு அலைக்கும். மதியானம் லஞ்சுக்கு கோலா உருண்டை ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் கோலா உருண்டை மட்டனில் இல்லாமல் கொண்டக்கடலை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம சொல்கிற வரைக்கும் இது கொண்டக்கடலை தான் ரெடி பண்ணதுன்னு யாருக்குமே தெரியாது. கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஊற வச்சு வேக வச்சிருக்க கொண்டக்கடையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் வறுக்கிற மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பவுடரும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரைக்கும் போது தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டா கொண்டக்கடலை கோலா உருண்டை ரெடி. இது மட்டனில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம சொல்கிற வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது.